அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வீவர்ஸ். ஒரு தலைமத்துவம்னு சொன்னா எப்படி இருக்கணும்? இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய பொறுப்பை சுமக்கிறதுன்னு சொன்னா அது இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமான ஒரு சுகமான விஷயம் இல்ல. இது ஒரு மூமினுடைய சிந்தனையா இருக்காது. ஆனா ஒரு மூமினுடைய பார்வையில இது எப்படின்னு கேட்டா இந்த பதவி ஒரு சுமையா இருக்கும். அதன் அடிப்படையில உண்மைக்குமே ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும், ஒரு தலைவர் இந்த சமுதாயத்தை எதை நோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷனோட ஒரு தலைவர் இந்த பூமியில செயற்பட்டார்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் இந்த வீடியோ இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அதன் அடிப்படையில அந்த விஷயங்கள் நாங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக மிக முக்கியமா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா, இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த அதிகமான நபர்களுக்கு இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் தேடி படிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நாங்க இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தமா எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கிறது குறவா இருக்குது. அதுக்கு டைம் கிடைக்கிறது குறவா இருக்குது. ஒரு நாளைக்கு நாங்கள் 8 hours 9 hours வேலை செய்யணும். டிராவல் பண்றதுக்கு ஒரு hour மாதிரி போயிட்டோம். ஸோ இதன் அடிப்படையில் எங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ மார்க்க கல்வியா இருக்கட்டும், எந்த கல்வியுமே எங்களை தேடி படிக்கலாத ஒரு நிலைமையில இன்னைக்கு அதிகமானவங்க இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒரு வேலை, அதுல மை கார் மை பெட்ரோல்ன்ற மாதிரி எங்களுக்குன்னு ஒரு வேலை. நாங்க யாருக்குமே அடிமை இல்லை. எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எங்களோட வேலையை செஞ்சுக்கலாம். நல்ல செய்யறதுக்கு பார்க்க வருமானம், எங்களோட முயற்சிக்கு ஏற்ப எப்படி வேணாலும் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா, யாருக்கும் அடிமை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ இது ரிலேட்டடா இன்ஷால்லா நான் ஃபியூச்சர்ல கட்டாயமா ஒரு அப்டேட் தருவேன் கூடிய சீக்கிரமா. ஆனா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாலும் அதிகமானவங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சில்ல. அப்படி செய்யாததுனால என்ன நடக்குதுன்னு கேட்டா, நான் வீடியோ அப்லோட் பண்ணினா அந்த நோட்டிபிகேஷன் உங்கள்கிட்ட சேராது. ஸோ மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன், அதோட கூடிய பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் உஸ்மானிய கிலாஃபத்து 1526 ஒரு கலீஃபா வாரார். அவர் வந்ததுக்கு பிறகு என்ன பாக்குறாருன்னு கேட்டா, இந்த இஸ்லாமிய சமுதாயம் சொல்றது ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு ஒரு பின்தங்கின சமுதாயமா இருக்கிறாங்க. ஆனா இந்த யூரோப்பியர்கள், யூரோப் கண்ட்ரி ஆட்சி பண்ணக்கூடியவர்கள் ஒரு மேலோங்கிய சமுதாயமா வளர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி முஸ்லீம்கள் ஒரு பின்தங்கின நிலைமையில, ஒரு தேக்க நிலைமை ஏற்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தெரியும் இந்த அப்பாசியர்கள் ஆட்சி காலம் இருக்குது இல்லையா, அப்ப அவங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்த அடி எவ்வளவு பேர்த்த கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முஸ்லீம்களுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு வரைக்கும் அதுல முஸ்லீம்கள் நாங்க சஃபர் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் சார்ந்த அறிவு சார்ந்த பொக்கிஷங்கள் இருக்குது இல்லையா, அது மட்டும் இல்லாம ஸ்டேஷனரிஸ் ஆகிக்கட்டும், அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் ஆகிக்கட்டும், வானிலை சார்ந்த விஷயங்கள் ஆகிக்கட்டும், இல்லாட்டியா